சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்கின்ற போதே சைவம் வளர்வதற்காக எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் என்கின்றதான வரலாறு எங்களுடைய மனதில் திரும்ப திரும்ப வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. என்று சொன்னால் அன்றைய காலங்களில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சைவ சமயத்தை நாங்கள் பேணுவது என்பதே மிக மிக கடினமான ஒரு விடயமாக இருந்தது. நாங்கள் பயந்து பயந்து எங்களுடைய இறைவனை வழிபட வேண்டியவர்களாக இருந்தோம். அது மாத்திரமில்லாமல் பல விடயங்கள், ஏராளமான விடயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விடயதானங்கள் பின்னாலும் எங்களுடைய சைவ சமயத்தை நாங்கள் வளர்ப்பதற்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக பலருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்கள் பார்க்கின்ற போது வெவ்வேறு மதங்கள் வந்திருக்கின்றன. அந்த மதங்களை வழிபடாவிட்டால் அதற்கான தண்டனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு கூட இருந்து வந்திருக்கின்றது. இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவருடைய அந்த பங்களிப்பு, அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறைதான் இன்று எங்களை இவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய இறைவனை நாங்கள் காணக்கூடியதற்கு ஒரு உதவியாக இருக்கின்றது நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வாறாக அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை சைவ சமயத்துக்காக போராடியவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் பலருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் முத்துலிங்க சுவாமிகள். முத்துலிங்க சுவாமிகள் தொடர்பாக பார்க்கின்ற போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வரலாறு, குறிப்பாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எத்தனையோ பேர் சைவத்துக்காக தொண்டாற்றியிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சென்று எத்தனையோ பேர் சைவத்துக்கு தொண்டாற்றியிருக்கிறார்கள். இவ்வாறு தொண்டாற்றியவர்கள் வரிசையிலே நாங்கள் முத்துலிங்க சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கக்கூடியவாறு இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். ஈழத்தில் கடந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றிய தகவல்களையே நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அவற்றிற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு சில சித்தர்கள் பற்றிய செய்திகளும் நமக்கு கிடைத்துள்ளன. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படும் அருணகிரிநாதர் கதிர்காம கந்தன் மீது திருப்புகழ் பாடிய காலப்பகுதியில் இந்தியாவில் வசித்த சித்தர்கள் பலர் இலங்கைக்கு வருகை தந்து கதிர்காம கந்தனை வழிபட்டு ஏகினர். சிலர் அங்கேயே சமாதி எய்தினர். இலங்கையில் போர்த்துகேயரது ஆட்சி நிலவிய 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கதிர்காமத்தின் மீது தலஜாத்திரை மேற்கொள்ள பலர் அஞ்சினர். ஒரு சிலரே மிகுந்த தற்றுணிவு கதிர்காம ஜாத்திரையை மேற்கொண்டனர். அவர்களுள் வட இந்தியாவின் காஷ்மீரில் இருந்து வந்து கல்யாணநாதரும் ஒருவராக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவரை கல்யாணகிரி என்றும் அழைப்பர். அவர் இலங்கை வருவதற்கான காரணத்தை இட்டு ஒரு கதையும் உண்டு. கதிர்காமத்துக்கு வந்து வள்ளியை மனம் புரிந்த முருகப்பெருமான் கதிர்காமத்திலேயே தங்கிவிட்டார். அதனால் தெய்வானை அம்மன் மனம் திருந்தினார். முருகப்பெருமானை தெய்வானை அம்மனிடம் சேர்க்கும் பொருட்டு கல்யாணகிரியா கதிர்காம யாத்திரையை மேற்கொண்டார். முருகப்பெருமானை மட்டுமே இந்தியாவிற்கு அழைத்து செல்வது அவரது நோக்கமாக இருந்தது. அவர் கதிர்காம முருகனை தரிசிக்கும் பொருட்டு 12 ஆண்டுகள் மாணிக்க கங்கை கரையில் கடும் தவம் புரிந்தார். அவர் தவம் இயற்றுகையில் வேட்டுவ சிறுமி ஒருத்தியும் சிறுவன் ஒருவனும் அவருக்கு குற்றவியல் புரிந்தனர். ஒரு நாள் அவர் அயர்ந்து தூங்கும் போது வேட்டுவ சிறுவன் அவரை எழுப்பினார். நித்திரை குழம்பியதால் கோபம் கொண்ட அந்த சிறுவனை சினந்து பேச சிறுவனும் எதிர்வார்த்தையாட துரத்தி ஓடினர். வேட்டுவ சிறுமியும் ஓடினாள். முடிவில் மாணிக்க கங்கை கரையில் சிறுவர் இருவரும் முருகனும் வள்ளியுமாக காட்சி தந்தனர். கல்யாணகிரியர் இருவரையும் கைகூப்பி வணங்கினார். அப்போது முருகப்பெருமான் உன் குறை யாது என வினவ முருகப்பெருமானை தெய்வானை அம்மனிடம் சேர்ப்பிப்பதே தம் பேரவா என்று கூறினர். இதனை கேள்வியுற்ற வள்ளிநாச்சியார் கல்யாணகிரியாரிடம் முருகப்பெருமானை இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டாம் என மாங்கல்ய பிச்சை கேட்டார். அதற்கு இசைந்த கல்யாணகிரியர் முருகப்பெருமானுக்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்ய கருதி கதிர்காமத்தில் தங்கியிருந்தார். கல்யாணகிரியாரனால் முருகப்பெருமானது மந்திர எழுத்துக்களில் எழுதிய பொன்தகடு ஒன்று உருவாக்கப்பட்டதாகவும் அந்த யந்திரமே இன்று கதிர்காம உற்சவ காலங்களில் பெட்டிக்குள் வைக்கப்பட்டு யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்படுவதாகவும் அறிய முடிகின்றது. கல்யாணகிரியர் கதிர்காமத்தில் சமாதியடைந்த போது அவரது பூத உடல் முத்து போல் பிரகாசித்து சிவலிங்கம் போல் ஒடுங்கியதனால்
அடியவர்கள் அவரை முத்துலிங்க சுவாமிகள் என்று அழைத்தனர். அவரது சமாதி வள்ளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ளது. அதுவே இன்று கதிர்காம சிவன் கோயிலாக காணப்படுகின்றது. அவர் வாழ்ந்த இடம் இன்று கல்யாண மடம் என்று அழைக்கப்படுகின்றது. இது தெய்வானையம்மன் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது. இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது ஈழத்தில் கடந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றிய பலருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாங்கள் அறிந்திருந்தாலும் அவற்றுக்கு முந்தைய ஆண்டுகளில், அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த சித்தர்கள் பற்றி நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சில காலகட்டத்தில் நாங்கள் அறியாத பல சித்தர்கள் தொடர்பாகவும் இருக்கின்ற அதேவேளை முத்துலிங்க சுவாமிகள் எவராலும் மறக்கப்பட முடியாத ஒருவராக இருக்கின்றார். இவ்வாறாக நாங்கள் முத்துலிங்க சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்க்கின்ற போது இவர் இறைவனுக்காக மாத்திரமல்லாமல் இவர் தன்னுடைய ஒரு பணியை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிய ஒருவராக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலருடைய வாழ்க்கை பல படிப்பினைகளை எங்கள் மத்தியில் தந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சில விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வாழ்வியல் சார்ந்த விடயங்கள் எங்களுக்கு படிப்பினைகளாக வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக இருக்கையிலே எங்களுடைய முத்துலிங்கம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இறைவனுக்காக பணி செய்தல், ஒரு விடயத்தை நாங்கள் சரியாக எடுக்கின்ற போது சரியான இடத்தில் நாங்கள் முடிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு படிப்பினையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை நினைத்து விட்டோம், அதனை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் என்று சொன்னால் அதற்காக நாங்கள் போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதனையும் நாங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஊடாக பார்க்க முடிகின்றது. இவ்வாறாக சைவம் வளர்ப்பதற்கு மாத்திரமல்லாமல் பல மக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒருவராக கூட நாங்கள் முத்துலிங்க சுவாமிகளை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவ்வாறு பலருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய நாட்டில் முத்துலிங்கம் சுவாமிகள் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை மிக விரிவாக பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின் ராஜ்யகுமார். நன்றி.